நிறைவாய் ஆசீர்வதித்து வல்லமையிலும் ஆற்றலிலும் செயல்படுத்தும்படி ஒப்பு கொடுப்போமா. அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புகின்றவன், வசனம் தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புகிறவன், என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, என்னில் அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, என்னில் அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புகின்றவன். ஆமாண்டவரே, சமூகத்தில் இருக்கும் மக்களாக எங்களை நீர் பயன்படுத்தும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறீர். உடைய மேலான வழிநடத்தலையும் உடைய ஆறுதலையும் ஆசிரியும் பெற எங்களுக்கு உதவி செய்யும். நீரே எங்களை பாதுகாத்து புனிதப்படுத்தியது. இதோ எங்களோடு பேசும் நல்ல தகப்பனே, ஆமென். மார்க்கு நற்செய்தி முதல் அதிகாரம் வசனம் 21 28 முடிய. அவர்கள் கபர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்துக்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசு, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என்று எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானது என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போய் என்று இயேசு அதனை அதட்டினார். அப்போது தீய ஆவி அம்மனிதருக்கு வெடிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே, இவர் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றி பேச்சு செய்தி உடனே கலிலேயா சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிறார். அதுவும் சிறப்பாக கபர்நாகுமிலே, அவர் சொந்த ஊரிலே தொழுகை கூடத்திலே போதிக்கிறார். அப்போது அங்கு தீய ஆவி பிடித்திருந்த அந்த தீய ஆவி அவரை பற்றி மிக தெளிவாக சொல்லும். நீர் யார் என்று எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. சாத்தானுக்கு தெரிகிறது. ஆனால் அது உண்மையாக தன்னை தாழ்த்தி ஏற்றிருக்கிறான். அது வெளியே தான், வாயில தான் பேசும். என ஆண்டவனே ஆண்டவனே என்று சொல்லுகிறவன் எல்லாம். மத்தேயு 7 அதிகாரம் 24 வசனம். இவருடைய இதயம் என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது. Their hearts are far away from me. அப்படிதான் இந்த சாத்தான் சொல்லுகிறது. ஆனாலும் அவர் அதட்டுகிறார். வாயை மூடி வெளியே போய் என்று சொல்லுகிறார். அவை கூச்சலிட்டு வெளியேறுகிறார். அவருடைய போதனையே ஏற்கனவே அவர்கள் அதிகாரத்தோடு போதிக்கிறதை மறைநூல் அறிஞர்கள் அதுக்கு அவங்க விளக்கம் தான் சொல்லுவாங்க. அதுக்கு அத்தன்டிக்காக சொல்ல முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதிகாரம் கொண்ட புதிய போதனையாக இருக்கிறது. இந்த போதையின் மத்தியிலே, இந்த போதனையிலே சாத்தானை கூட கீழ்ப்படுகின்றன. அது சொன்னால் கீழ்ப்படி.
மாட்டம் கேட்டதெல்லாம் இதில் கீழ்ப்படி. இட்ஸ் வாட் அத்தாரிட்டி. டீச்சிங்கில் ஒரு வல்லமை இருந்தது. அதிகாரத்தோடு புதிய போதனையாக இருக்கிறது. தீமையை வெளியேற்றக்கூடிய ஒரு நிறையாக இருக்கிறார். ஏனென்றால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எப்படி அந்த வல்லமை அவரிடத்தில் வந்தது? அவர் நீதிமானாக இருக்கிறார். நாசரேத்து இயேசு பரிசுத்த ஆவியினால் திருத்தூதர் படி 10:38 சொல்லப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் கடவுள் அவரோடு இருந்தார். God was with him. அதனால் சாத்தானால் துன்புறுத்தியவர்களெல்லாம் குணமாக்கி சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். நேர்மையாக வாழ்ந்தார். உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, பாவம் இல்லாதவர் வாழ்ந்தார். பல விதத்திலே சோதிக்கப்பட்டார். பாவம் மட்டும் அவர் செய்யவில்லை. கேட்டபோது கூட யோவான் 8:46 பார்க்கணும். என்ன சொல்லுகிறார்கள்? அவர் சொல்லுகிறார், இடத்தில் பாவம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இப்படி அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு நீதிமானாக பரிசுத்தமானாக இருக்கிறார். ஆகவேதான் அந்த வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் அவரோடு இருக்கிறார். கடவுள் அவரோடு இருந்தார். அவருடைய பேச்சு ஏனென்றால் அவர்தான் வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தார். அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார். கடவுளாயது அவரால் அன்றி உண்டாகவில்லை. இதுவரை யாரும் இப்படி பேசியதில்லை என்று கூட நாம் பார்க்கிறோம். லூக்கான செய்தியிலே பார்க்கிறோம் 7வது அதிகாரத்திலே. இது போல யாருமே இப்படி பேசியதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்றாலும் உண்மையிலே அவர் வல்லமையுடைய போதனையாக இருக்கிறார். இதுவரை யாருமே அவ்வாறு பேசியதே இல்லை. அவ்வளவு வல்லமையாக தன்னுடைய வார்த்தை அவர் அறிவிக்கிறார். இப்படி அவர் தானே அந்த பரிசுத்தம் புனிதம் இருப்பதனால், பாவம் இல்லாமல் இருப்பதினால், தானே வார்த்தையாக இருப்பதினாலே வல்லமையோடு போதிக்கிறார். அது மட்டுமல்ல, தீய ஆவிகளும் விட்டு செல்லுகின்றன. இன்னைக்கு நாம் அவர் விசுவாசம் கொண்டாலும் யோவான் நற்செய்தி 14:12 என்னின் விசுவாசிகள் நான் செய்யும் செயல்களை செய்வார், ஏன் அதற்கு மேலான காரியங்களை செய்யும். சத்திய ஆவியானவர் சகல சத்தியங்களை வழி நடத்துவார். அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் உங்களோடு வாசம் செய்வார். உங்களோடு இருப்பார். யோவான் 14:16 அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். லூக்கா 12:12 என்ன சொல்ல வேண்டும் கற்றுத்தருவார். ஆகவே அவரிடத்திலே ஒரு வல்லமையும் ஒரு புதிய போதனையாக ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வாசம் செய்யும் போது, உமக்குள் வாழும்போது, நீ வாயைத்தர நான் நிரப்புவேன் என்று திருப்பாடல் 80:10 சொன்னது போல, 81:10 சொன்னது போல, வாயில் ஒப்பை மாத்தாய் ஃபலிட். இன்றைக்கு உமது வல்லமையுள்ள வார்த்தைகளை அறிவிக்க எங்களை கருவியாய் பயன்படும். பேசுவது நீங்கள் அல்ல. மத்திய 10:20 பரிசுத்த ஆவியான உங்கள் வழியாய் பேசுவார் என்று சொன்னீர். தீமையும் பொல்லாப்புகளும் விளங்குவது மட்டுமல்ல, அநேகருக்கு ஆறுதலும் கலைத்தவனை வார்த்தை ஊக்குவிக்கும்படி 50வது அதிகாரத்தில் செயலைப்பார். கற்றதை உணர்த்தல் நாம் அவர் நமக்கு அளிப்பார். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இதோ புதிய அதிகாரம் கொண்ட போதனையாய் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் இருக்கு. எப்படி ஸ்தேவான் அவர் பெற்றிருந்த ஞானத்துக்கு முன்னால் யாரும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. பெற்றிருந்த பரிசுத்த ஆவியும் அவர் பெற்றிருந்த ஞானத்துக்கு யாரும் எதிர்த்து பேச முடியவில்லை. வல்லமையாய் அவரும் செயல்பட்டார். மன்னிக்கும் மனப்பான்மை பெற்றிருந்தார். தேவனுடைய வல்லமை அவரோடு இன்னைக்கு நம்மளோடும் இந்த வல்லமை ஆற்றலும் செயல்பட ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உடைய தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கு. நீரை எங்களை வழிநடத்தும். நீரை எங்களை பரிசுத்தமாம். உடைய அன்பின் கரங்களுக்குள் இதோ எங்களை ஒப்பு கொடுக்கும். நீர் எங்களை திறப்படுத்தி காத்தல் பரிசுத்தமாம். இயேசுவின் நாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவரே ஆசீர்வதிப்பாராக.